இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் கட்டிங் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்தே இந்த கட் பண்ண இடத்த நான் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். கட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் ஒரு வி ஷேப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் சைடு எங்கே டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியான மெத்தடு தான், எல்லாருமே தைக்கலாம். தைக்க தெரியாதவங்க கூட பிரின்சஸ் கட் வந்து தச்சு பார்க்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தையல் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கை கிட்ட இருக்கக்கூடிய ஆம்கோல் சைடு வரக்கூடிய டாட்டு இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டாட் போடும்போது ரொம்பவே கவனமாக போடணும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் டாட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே சுருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த வளைவுக்காக தான் லைட்டாக இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக தையல் போட்டாச்சு. கரெக்டாக அந்த பாயிண்ட்டும் நமக்கு எடுப்பாக காட்டுது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.